Addition of integers தமிழ்ல முழுக்களின் கூட்டல். For example, add 2 and 5. 2 ஓட சிம்பல் எதுவுமே சிம்பல் கொடுக்கலனா பிளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப 2 ஓட சிம்பல் பிளஸ், 5 ஓட சிம்பல் பிளஸ். கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பிராக்கெட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கேட்குறாங்க ஆட் அப்படின்றதுனால அதை தனியாக வெளியே சிம்பல் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே சிம்பல் அப்படின்றதுனால ஆட் பண்ணிட்டு அந்த ஒரே சிம்பல் எடுத்து போட்டுடணும். அப்போ 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7. இருக்கிற காமன் சிம்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா +7. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். -2ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பிராக்கெட்டில் போட்டுட்டு அடிஷன் சிம்பலை சென்டரில் போட்டுக்கோங்க. 2ஓட சிம்பல் மைனஸ், 5ஓட சிம்பலும் மைனஸ். ஸோ அகெயின் சேம் சிம்பிள்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 5 2ஓட ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7. ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிள் ரெண்டு நம்பருக்கும் என்ன காமன் சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ அப்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -7. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 2ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸை அந்த சிம்பிள் பிளேஸ் பண்ணி 2க்கு எதுவுமே சிம்பிள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதை பிராக்கெட்டில் போட்டுருங்க. அடிஷன் சிம்பிளை சென்டரில் போட்டுக்கோங்க. 2ஓட சிம்பிள் +ஆக இருக்குது, 5ஓட சிம்பிள் -ஆக இருக்குது. அப்போது இங்கே சிம்பிள் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுனால கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், கழிக்கணும். 5ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. எந்த சிம்பிளை போடணும்னு பார்த்தீங்கன்னா எது பெரிய நம்பர்? 5. அந்த 5ஓட சிம்பிள் முன்னாடி இருக்கிறது தான் சிம்பிள், பின்னாடி இருக்கிறது சிம்பிள் கிடையாது. ஒரு நம்பரோட சிம்பிள்ன்றது ஃப்ரண்ட்ல வருது. அப்படி பார்த்தா 5ஓட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். -2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுமா. ஸோ அப்போ 2ஓட சிம்பிள் மைனஸ், 5ஓட சிம்பிள் ப்ளஸ். ஸோ திரும்பவும் என்ன ஆகுது? சிம்பிள் சேஞ்ச் வர்றதுனால வேற வேற சிம்பிளாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ திரும்பவும் 5ல் 2 போச்சுன்னா 3. ஆனால் இங்கே பெரிய நம்பர் என்ன இருக்குது? 5. அதோடைய சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +3. நம்ம எடுத்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ஒன்று தான், ஆனால் சிம்பிள்ஸ் வேரி ஆகிறதுனால அதற்குண்டான ஆன்சரும் மாறுபட்டு வருது. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு இன்டீஜர்ஸை ஆட் பண்ணுறோம், முழுக்களை ஆட் பண்ணுறோன்னா சேம் சிம்பிள்னா ஆட் பண்ணிட்டு அந்த சேம் சிம்பிள் எடுத்து போட்டுடணும். அதே வித்தியாசமான சிம்பிள்ஸாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போட்டுடணும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு டாபிக்கோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.